ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ், எங்கே ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ லேக் டிஸ்ட்ரிக்ட் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் அங்கே வந்து போட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ போட் வந்து இப்போ என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொன்னால், எல்லோரும் வந்து போட் ஒன்று நம்மளுக்காக ரைட் பண்ணுவாங்க இப்போ. பட் இது வந்து எலக்ட்ரிக் போட், நம்மளா ஓட்டிட்டு போகிற மாதிரி. ஸோ நம்ம வந்து எப்படி ஓட்டி என்ஜாய் பண்ணுறோம், நம்ம அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? ஸோ நம்ம அதை போய் பார்க்கலாம். ஸோ நாங்களும் என்ஜாய் பண்ண போகிறோம், இதை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. கேன் கேன் நாங்கள் ஆக்சுவலி அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் வந்து செல்ஃபாக ட்ரைவ் பண்ணி போகிறோம். எதுன்னு கேட்டிங்கன்னா கார் இல்லைங்க, போட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய போட்டு, அங்கெல்லாம் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போகிறது. பட் நாங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு 5 பேருக்கு மட்டும் ஒரு போட்டு ஃபுல்லாக தனியாகவே புக் பண்ணியிருக்கோம். செல்ஃபா டிரைவ் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கும். போட்டை பாருங்க, இதுதான் எங்களோட போட்டு. நல்லா சொல்ல ஃப்ரெண்டுக்கு இது ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பொண்ணு தான் ஓட்டிட்டு போறா. அதனால நாங்கள் சேஃப்டிக்கு நாங்கெல்லாம் போட்டுட்டோம். ஏன்னா மாமியார் அம்மா 2 பேருமே சேர்ந்து போறாங்க. கேப்டன் சூப்பர். நாங்களே இப்போ டிஃப்ரெண்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு தான். ஆமா, அவதான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறா. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹலோ. ஸோ இதுதான் வந்து செல்ஃப் டிரைவ் மோட்டார் போட்டுங்க. ஸோ எப்படி வந்து நம்ம ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்த்துருப்போம்ல, ஸோ ஆப்வியஸ்லி அதே மாதிரி தான். அங்கே பேடல் போட் இருக்கும், இங்கே வந்து மோட்டார் போட்டு. மோட்டார் போட்டே வந்து நம்மளை நம்பி கொடுத்துட்டாங்க, யாருமே கூட கிடையாது. ஆனால் வந்து ரொம்ப சேஃப், பிகினர் ஃப்ரெண்ட்லி இந்த போட் வந்து. அதனால வந்து யார் வேணா ஓட்டலாம்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டேரிங் வந்து கார் மாதிரி. இது பார்த்தீங்கன்னா இதுதான் கியரு. ஸோ ஃப்ரண்ட்ல போனால் வந்து ஃப்ரண்ட்ல போகும், ஃபார்வர்ட் போகும். இது நியூட்ரல், சரிங்களா? அதே பேக் போட்டோன்னா பின்னாடி போகும், ரிவர்ஸ்ல போகும். அப்புறம் நியூட்ரல் போட்டு இங்கே போனோம்னா ஃப்ரெண்ட்ல போவோம். 3 ஸ்டெப்ஸ் தான், நம்ம அழகாக போயிட்டு வரலாம். ஜிபிஎஸ் லொக்கேட்டட் இந்த போட் வந்து. ஸோ நம்ம எங்கேயா தொலைஞ்சு போயிட்டாலும் அவங்க உடனே வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இது வந்து எங்க இருக்குன்னா லேக் டிஸ்ட்ரிக்ட். ஸோ யாராச்சும் நீங்கள் வந்து லேக் டிஸ்ட்ரிக்ட் பக்கம் வந்தீங்கன்னா, விண்டமேர், ஆமாம், விண்டமேர் லேக்கில் வந்து நீங்கள் இந்த போட்டை என்ஜாய் பண்ணலாம். எப்படி ஜாலியா என்ஜாய் பண்றீங்களா? இந்த கேப்டன் முடிச்சோடனே நெக்ஸ்ட் நீங்க தான் கேப்டன். நான் லாஸ்டா கேப்டன். நான் எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு கேப்டன். பாஸ்டமா
பயத்தோட வராங்க, அவங்க பயத்தோட வராங்க பாருங்க. பயப்படாதீங்க. ஆக்சுவலி நம்மளுக்கு இந்த ஜாக்கெட்ல வந்து கொடுத்ததுக்கு நம்ம கீழே கீழே போனாலும் நம்ம மேலதான் இருப்போம், நம்ம அடியில போக மாட்டோம். சோ பயப்படாம என்ஜாய் பண்ணலாம். பயப்படாம என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க்கைன்றது ஒரு போட்டு பயணம் மாதிரி, சரிங்களா? வாழ்க்கைன்றது ஒரு போட்டு பயணம் மாதிரி. ஓட்டுறவர் யாருன்னா கடவுள், சரிங்களா? கடவுளை முதல்ல நம்பணும், ஓகேவா? அது மாத்திரம் நீங்க கடவுள் இது பண்றேன், கம்பேர் பண்றேன், வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்றேன் உங்களுக்கு, சரிங்களா? அதனால பயப்படாம ரிலாக்ஸ் ஆகணும். ஏன்னா ஓட்டுறது உங்க பையனை நீங்க நம்பணும். அதே மாதிரி வாழ்க்கைய வந்து கடவுள் நம்பி நம்ம ஓட்டு கொடுத்துடணும். நமக்கு இதெல்லாம் கொடுத்துறேன். என்ன இது? என்ன இது? கவசம். கவசம் விசுவாசம் என்னும் மார்க் கவசத்தை வந்து நம்ம கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபெய்த் இருந்து நம்ம என்ன பண்ணோம், வாழ்க்கையை ஓட்டணும்னா ஓட்டுறவர் பார்த்துப்பாரு, நம்ம ரிலாக்ஸா ஜாலியா என்ன பண்ணுங்க, வாழ்க்கைய என்ஜாய் பண்ணிட்டு இந்த வார்த்தை ஆசிரியப்பாராங்க. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்ச நேரம் எல்லாமே போட் வந்து டிரைவ் பண்ணிட்டே வராங்க. கிளைமேட் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பரா இருக்கு, சன்னி டே இன்னைக்கு. இல்லைன்னா எப்பயுமே வந்து மழை பெஞ்சிட்டே இருக்கும். பட் பை காட் கிரேஸ் இன்னைக்கு சூப்பரா இருக்கு கிளைமேட். இவன் எங்க பக்கத்துல உட்காந்து எங்க சம்பந்தி ஒரு பயந்துகிட்டே வராங்க, அமைதியா வராங்க. எப்படி என்ஜாய் பண்றீங்க போட்? ஜாலியா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்றோம். நல்ல ஒரு ஸ்லாக்கியம் இது இங்க வந்து போட்ல போறது. அதான் லண்டன் தேசத்துல வந்து போட்ல போறது, அது உங்க மகனே வந்து டிரைவ் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஆமா. இப்ப நாங்க வந்து போட்டை மட்டும் நான் ஓட்டி என்ஜாய் பண்ணல, நான் வந்து ரெண்டு சைடும் பார்த்து அந்த மவுண்டன்ஸ், அந்த கிரீனரி, அந்த நேச்சர் பியூட்டி இருக்கு பாத்தீங்களா? கிளவுட்ஸ் பாருங்க. நாங்கெல்லாம் அப்படியே செம்மையா அப்படியே ரசிச்சுட்டு நான் ஓட்டிட்டு போறேன். வாவ். ஹோப் மக்களே, ஹோப் மை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நீங்களும் என்ஜாய் பண்றீங்க. நீங்க சப்போஸ் யூகேல இருந்தீங்க அப்படின்னு சொன்னா லேக் டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பா வாங்க. நிறைய பேர் வந்து லண்டனே சுத்தி பார்க்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. பட் நீங்க கொஞ்சம் ஸ்காட்லாந்து வழியா நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா நடுவுல தான் பிரெஸ்டன் இருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் தான் வந்து லேக் டிஸ்ட்ரிக்ட். செம்மையா இருக்கும் டூரிஸ்ட் பிளேஸ். சோ வாங்க. அவங்கதான் ரெண்டு பேரும் நின்னு காட்டிட்டு இருக்கிறாங்க. கையை விட்டு கூட ஓட்டுவேன், கை இல்லாம ஓட்டுவேன், கை வச்சு ஓட்டுவேன், இல்ல எடுத்து ஓட்டுவேன் பாரு. கை இல்ல ஓட்டுவேன், ஒரு கையில கூட ஓட்டுவேன், ஒரு லெஃப்ட் கையில கூட ஓட்டுவேன், இல்ல ஓட்டாம கூட போவேன். ஆனா என் வழி தனி வழி. எனக்கு இந்த ஆட்டம் ஆடுது கடவுளே. இந்த பசங்க ரெண்டு பேரும் இருக்காங்களே, சும்மாவே ஆடிட்டு இருக்கிறேன். பவி இந்த புள்ளைய தண்ணியில தூக்கி போட்டு போவாரு. இது காற்று வீசியது, என் கப்பல் ஆடியது,
என் இதயம் குழம்பிற்று கத்தரை நோக்கினே ஒரு வார்த்தை கேட்டது பயப்படாதே என்றார் அமைதல் உண்டாயிற்று என்ன சந்தோஷம் அமைதல் உண்டாயிற்று என்ன சந்தோஷம் அமைதல் உண்டாயிற்று என்ன சந்தோஷம். அவ்வளவு நேரம் நாங்க ஓட்டுறதுல போட்டு கிடையாது. இப்ப மாமியாரும் மருமகளும் ஓட்டுற போட்டை தான் பெரிய அதிர்ஷ்டமா நாங்க பாக்குறோம். மாமியாருக்கு மருமகள் சொல்லி கொடுக்குற இந்த காட்சியை கொஞ்சம் பாருங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா மாமியார் பேச்சுதான் மருமக கேட்கணும்னு இருக்கு. பட் இங்க கொஞ்சம் ஆப்போசிட்டா இருக்கு. மருமக பேச்சுதான் மாமியார் கேட்டுட்டு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பயத்துல போட்டு விட்டுற பயத்துல அவங்க கரெக்டா அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ற அந்த சூப்பரான காட்சியை நாங்க பார்த்து ரசிச்சுட்டு வரோம். பாஸ்டர்மா நாட்டா லெஃப்ட் ரைட்னா நீங்களும் ரைட் சொல்லி கொடுக்குமா டெஸ்ட் ஆயிடும் போல நடுவே வாடி போடலாம். பாருங்க எங்க மருமகளே சேர்ந்த நேரத்துல சூப்பரா இருந்துச்சு. எப்படி மனைவியும் அம்மாவையும் ஒன்னா சேர்த்து ஓட்டுற இந்த காட்சி எப்படி இருந்தது உங்களுக்கு? நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஸ்டார்டிங்ல நல்லா ஸ்மூத்தாம போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. இங்கிட்டு போ அங்கிட்டு போ இப்படி திருப்பங்க அத்தை இப்படி திருப்பங்க அத்தைன்னா கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் வாய்ஸ்ல வேர்ட்ஸ் கொஞ்சம் மாறின மாதிரி இருந்துச்சு. ரெண்டு கால திரும்பி அப்படி பண்ணாத குறைதான் ரெண்டு நீண்ட கார பேது நானுங்க ஏசப்பாவின் முதல் சீசங்க பால மீன் நானுங்க வஞ்சர மீன் நானுங்க ஏசப்பாவை விரும்புகின்ற சுறா மீன் நானுங்க அத்தி மீன் நானுங்க நெத்திலி மீன் நானுங்க. நாங்க போட் ரைட் செம்மையா என்ஜாய் பண்ணோம். வாவ் அப்படி இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம்னால ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சோ நீங்க உங்களுக்கு தெரியும் எங்க சம்பந்தி வேற உட்கார்ந்து இருந்தாங்களா. ஸ்டார்டிங்ல ரொம்ப பயந்தாங்க. போக போக அப்புறம் மருமக கூட அப்படியே இப்படி ரெண்டு பேரும் செம்மையா ஓட்டிட்டு எப்படியோ நாங்க வந்து சேர்ந்துட்டோங்க. சோ பாருங்க இந்த பெரிய போட்டு நீங்க இந்த மாதிரி கூட புக் பண்ணிட்டு போலாம். இல்ல உங்களுக்கு எந்த மாதிரி போட் நீங்க சோலோ ரைட் பண்ணணும் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம இந்த டைப்ல இன்னும் இதோட இந்த ஸ்பாட் முடிஞ்சிருச்சு. நாங்க நெக்ஸ்ட் வந்து லேக் டிஸ்ட்ரிக்ட்ல செகண்ட் ஸ்பாட் போறோம். ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் நான் வந்து சொல்றேன் அது எப்படி இருக்கு அதை ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. ஏன்னா இது ஃபுல்லாவே வந்து நேச்சர் கிஃப்ட் அப்படிதான் நம்ம சொல்லலாம். ஓகே பை பை லண்டன் அக்கா சைனிங் ஆஃப்.